மக்களே, இன்னைக்கு ஒரு ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்சிடி டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளே ஆல்ரெடி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த டிஸ்பிளே நடுவில் ஒரு ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட் மட்டும் ரொம்ப பிரைட்டாக டார்ச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிகல் லைன் போட்டிங்கன்னா அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பிக்சல்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சலுக்கு பின்னாடி ஒரு 3 ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் தான் RGB, ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இப்போ இந்த ஃபில்டருக்கு பின்னாடி லிக்விட் கிறிஸ்டல் இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த டிஸ்பிளேக்கு லைட் சோர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பார்ட். இந்த டிஸ்பிளேல நீங்க பார்த்த அந்த ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து பின்னாடி இருக்கா. இப்போ இந்த ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து என்ன பண்ணும்னா டைரக்டா போயிட்டு அந்த லிக்விட் கிறிஸ்டல் மேல படும். லிக்விட் கிறிஸ்டல்ன்றது ஒரு கேட் மாதிரி. அந்த கேட் தான் வந்து இந்த லைட் அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிட்டர்மைனே பண்ணும். இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். இந்த எல்சிடி தான் ஒரு கேட் மாதிரி. இந்த எல்சிடியை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த எல்சிடி தான் வந்து டிட்டர்மைனே பண்ணும் எவ்வளோ லைட் வந்து தன்னை தாண்டி போகும் அப்படின்றத. அதை வந்து டிட்டர்மைன் பண்ண போது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். இப்போ இந்த எல்சிடி டிஸ்பிளேவை தாண்டி போற லைட் வந்து ஃபில்டர் மேல படும். இப்போ அந்த RGB 3 மேல படுற லைட் வந்து நீங்க டைரக்டா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு புள்ளி, அதாவது அந்த ஒரு பிக்சல் வந்து என்ன கலர்ல வரணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த லைட் வந்து ஃபுல்லா டாட்டா ஸ்கிரீன் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை நீங்க சேர்த்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஸ்கிரீன் மாதிரி தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளேவை இந்த ஃபோன் வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளேக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து தனியாக பிரிச்சாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளேவை ரெண்டாவது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களோட எல்சிடி கிறிஸ்டல், அதுக்கு மேலே ஃபில்டரு, ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, இப்போ நான் இருங்க ஒயிட் ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து கட் ஆஃப் பண்ண போகிறேன். ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை கட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாக்காக தான் தெரியும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லிக்விட் கிறிஸ்டல். இப்போ ஒயிட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை நான் சுத்தமாக தனியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், எந்த சைடு அதோட லைட் படுதோ அந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியும். மற்ற சைடு வந்து பிளாக்காக தான் இருக்கும். இப்போ நான் மறுபடியும் லைட் சோர்ஸை கிட்ட கொண்டு வரேன் அப்படின்னும் போது மறுபடியும் லைட் சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லிக்விட் கிறிஸ்டல் மேலே படும். லிக்விட் கிறிஸ்டல் மேலே பட்டு அது அப்படியே வந்து ஃபில்டர் மேலே பட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு அந்த லைட் சோர்ஸ் இல்லைனா கூட இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறோன்னா, ஏன்னா அந்த லைட் சோர்ஸ் எதுக்குன்னா வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த லைட் சோர்ஸ். அப்படி இந்த லைட் சோர்ஸ் வந்து இல்லை, இந்த லைட் சோர்ஸே இல்லைனா கூட உங்கள் ஃபோன் டிஸ்பிளே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஒரு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி என் ஃபோன் லைட்டே எதுவுமே பார்க்க முடியல, பட் வந்து ஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் சோர்ஸ் வந்து போயிருக்கும். இந்த லைட் சோர்ஸ் போயிருந்தால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே ஒர்க் ஆகும். பாருங்கள், எனக்கு டச்சிலேருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேக் லைட்டை நான் என்டையராக கட் ஆஃப் பண்ணிட்டேன்னா, இந்த பாருங்கள் ஃபுல்லாக நான் என்டையராக கட் ஆஃப் பண்ணிட்டேன்னா கூட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். டச் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஒயிட் சோர்ஸ்ன்றது வந்து வெறும் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கறதுக்காக மட்டும். இப்போ எல்சிடி டிஸ்பிளே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஐடியா அழகாக வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டிஸ்பிளே இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸ்டே டியூன் வித் ஏப்போ.